வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விருதாசலத்தில் அமைந்துள்ள விருதுகிரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழா இன்றைக்கி நடைபெறுது. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன், வாங்க பார்ப்போம். இது இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி ஆடிப்பூரம், அதாவது பெரிய நாயகி அம்மாளுக்கும் பழமொழிநாதருக்கும் இன்றைக்கி அதாவது கல்யாண நாளைக்கு இன்றைக்கி பெண் அழைப்பு விழா, அதை தான் ஆடிப்பூரம்னு சொல்லுவாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது பாருங்கள். நான் முதல்ல வெளி விகாரத்தை காட்டுறேன். இதெல்லாம் வெளி விகாரம் மொத்தம் ஒவ்வொன்றும் அஞ்சு இருக்குங்க. 5னா எப்படின்னா, கோபுரம் 5 கோபுரம் இருக்கும், மெயின் கோபுரம். அதுக்கப்புறம் கொடிமரம் 5 கொடிமரம் இருக்கும். பிள்ளையார் 5 பிள்ளையார் இருக்கும். இப்போ நான் காட்டுறது ஆழத்து பிள்ளையார். இது பார்த்திங்களா, ஆழத்து பிள்ளையார். இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளையாரும் அங்கங்கே நிறையா 5 பிள்ளையார் இருக்கும். கோபுரமும் 5 இருக்கும். இப்போ காட்டுறது கண்டராதித்தனார் கோபுரம். இதுதான் என்ட்ரன்ஸு, வடக்கு பார்த்த கோபுரம். அது அப்புறம் தெற்கு பார்த்த கோபுரம் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஒன்று இருக்குது. கிழக்கு பார்த்த கோபுரம் கண்டராதித்தனார் கோபுரம்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ட்ரன்ஸ். இது வடக்கு பார்த்த கோபுரம் காளிகாம்பாள். அதில் பற்றினது தான் இது. நான் காளிகாம்பாள் கோயில் சொல்ல பற்றி இங்கே தான் நாளைக்கு திருமணம், கல்யாணம் நடக்கும். அதுக்கு இன்றைக்கி தான் பெண் வீட்டார் அழைப்புன்றது இங்கே தான் நடைபெறும். இன்றைக்கி கடைசியில் காட்டுவோம் பாருங்கள், தெரியுங்களா? அதுதான் இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்ன்ற மாதிரி வரலாற்றில் சொல்லியிருக்கிறாங்களாம். அது எல்லாமே இப்போ இன்றைக்கி தெரியுது நிறைய. இதுக்கு அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. காசி வீசமாக இந்த விருதுகிரீஸ்வரர் ஆலயம், விருத்தாசலம்னு சொல்லுவாங்க. விருதுகிரீஸ்வரர் ஆலயம் உள்ளே நவக்கிரகங்கள் அந்த மூலையில் இருக்குது. நவகிரகங்கள்ங்க. இது பாருங்கள், நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. எல்லாம் சோழர் ஆட்சி காலத்தில் கட்டினது. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எல்லாம் கல்லாலே இருக்கும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த வன்னி மரம், உள்ள வன்னி மரம் இருக்குது. அப்போதைக்கு கோயிலில் கட்டும்போது அந்த வேலை செய்கிறவங்க பற்றி ஆட்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கையில் தர மாட்டாங்களாம். இந்த வன்னி மரத்துலேருந்து உருவி அந்த தழையை தான் கொடுப்பாங்களாம். அது பணமாக மாறிடுமா. அப்போ அந்த அளவுக்கு ஐதீகம், உண்மையை நேர்மையாக எடுத்துருக்குறாங்க. இது நான் சொன்னேன் பார்த்தீங்க, காளிகாம்பாள் கோயில். அங்கே இந்த பல்லக்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாளைக்கு ஊர்வலம் வர்றதுக்கு பல்லக்கு. அப்புறம் அம்மா பெரிய நாயகி அம்மா வீதி உலா போகிறதுக்கான இதுவும் அது வெள்ளியினால் செய்யப்பட்ட அன்னப்பறவை வாகனம். அதுதான் நாளைக்கு வீதி உலாவுக்கு வருது. அது காட்சி தான் அதாவது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னப்பறவை வாகனம் அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே இன்றைக்கி ஆடிப்பூரம்னு சொன்ன பார்த்தீங்களா, இது ஒருத்தவங்களுக்கு தாலி பிரித்து கோக்குறது. இன்றைக்கி ஆடி மாதத்தில், ஆடி 18 பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நல்ல நாள்னால ஆடிப்பூரத்தில் தாலி பிரித்து கோக்குறாங்க. இதுதான் பெரிய நாயகி அம்மாள் வீதி உலா வர்ற வெள்ளி வாகனத்தில், அதாவது வெள்ளி அன்ன வாகனம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி தான் அது. அதுக்கப்புறம் இப்போ தான் அம்பாளுக்கு எல்லாம் பெண் வீட்டார் அழைப்பு வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு திருக்கல்யாணம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஆடி திருக்கல்யாணம் நாளைக்கு தான். அதுக்கு எல்லா பக்தர்களும் இந்த திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து சிவபெருமானோட அருள் பெற்று, அம்பாளோட அருள் பெற்று நீடியோடி வாழணும் நானும் வாழ்த்துக்கிறேன். அதையும் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப சிறப்பான நிகழ்வுங்க இது. நான் இப்போ நேற்றுக்கே கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது அன்னதானம் போடுவாங்க. எப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் பெண்கள் வராங்களா, அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், சீப்பு, ஜாக்கெட்டு பீஸு இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு அன்னதானமும் போடுவாங்க. அந்த நிகழ்வு தான் இது.